ஹாய், ஹலோ, வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் முழுசா நம்புறேங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோல நம்ம உங்களோட கார்டியன் ஏஞ்சல் மெசேஜ் அண்ட் யுனிவர்சல் மெசேஜ் இந்த வீக்குக்கான மெசேஜை பார்க்கலாங்க. வீக்லி மெசேஜ் எப்போவுமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இந்த மெசேஜஸ்லாம் எப்படியாவது கனெக்ட் ஆகுங்க. இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெசேஜ் யூனிவர்ஸ் உங்களுக்காக சென்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். இதில் நல்ல மெசேஜ் வரணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கும் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு டேக்அவே இருக்கும். நான் 3 கார்ட்ஸ் எடுத்திருக்கேங்க. ஃபர்ஸ்ட் கார்டு உங்களோட இப்போதைய மனநிலையை பொறுத்தது. செகண்ட் கார்டு நீங்கள் அதற்கான முயற்சி என்ன எடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்தது. தேர்ட் கார்டு அதற்கான இறுதி முடிவை பொறுத்ததுங்க. உங்களுக்காக வந்திருக்க ஃபர்ஸ்ட் கார்டு குவீன் ஆஃப் எர்த். இதில் உங்களுக்கு வந்திருக்கிறது கிரேஷியஸ், ப்ராக்டிக்கல் அண்ட் கேப்பபிள். இந்த கார்டு என்ன சொல்ல வருதுன்னா, நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உள்ளே இருக்கிற சக்தி, அதாவது உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்கள் எண்ணங்கள் என்ன தோணுதோ அதுபடி நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா, அதை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வந்தீங்கன்னா உங்களால் செய்ய முடியாத விஷயமே கிடையாதுங்க. அதுதான் இந்த கார்டு சொல்ல வருது. நீங்கள் உங்களை நம்பணும். ஒரு விஷயத்தை நீங்கள் தியரியாக யோசிக்கிறீங்க, அதாவது இப்படி எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு யோசிக்கிறீங்களே தவிர அதை செயல்பாட்டில் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. அதனால தாங்க கொஞ்சம் லேக் ஆகுது. இப்போ நீங்கள் அந்த விஷயத்தை செயல்பாட்டில் கொண்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரும். நீங்கள் எல்லாத்துக்குமே கேப்பபிள்ங்க, அதாவது உங்களால் முடியும். ஆனால் அதை நீங்கள் செய்யறதுக்காக கொடுக்குற நேரம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் உங்களால் முடியும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான முயற்சியை நீங்கள் ஆரம்பிங்க. அடுத்தடுத்த படி அது தானாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையுங்க. நீங்கள் அந்த முயற்சியில் வெற்றியும் பெறுவீங்க. இதுதான் இந்த கார்டு உங்களுக்கு சொல்ல வருது. செகண்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்க. ரியலைசேஷன், லைஃப் சேஞ்ச் அண்ட் லிபரேஷன். இந்த கார்டு என்ன சொல்ல வருதுன்னா, உங்களுக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு புயல், இடி மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தாலும் அது உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். உங்களோட லைஃப்பில் இல்லாட்டி உங்களோட வேலையிலையோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஏஞ்சல், அதாவது ஒரு பெஸ்ட் சப்போர்ட் கிடைக்குங்க. அது உங்களுக்கு தெளிவான பாதையை உங்களுக்கு கூட்டிகிட்டு போகும். அது நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. நீங்களே உங்களை ரியலைஸ் பண்ணிப்பீங்க, நம்ம எப்படி இருந்தோம், பட் இந்த சேஞ்சஸ் நம்மளை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நம்மளை எப்படி நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணி நம்மளை மாற்றிருக்கு, நம்ம இப்போ எவ்வளோ சுதந்திரமாக உணர்றோன்றது நீங்களே பார்ப்பீங்க. அதுக்கான செல்ஃப் ரியலைசேஷன் உங்கள்கிட்ட இருக்கணுங்க. நீங்கள் பழசை மறக்கக்கூடாது. கண்டிப்பாக அதை யோசிச்சு பார்க்கணும், எந்தெந்த சுச்சுவேஷன்லேருந்து நம்ம எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு. அதுதாங்க இந்த கார்டு உங்களுக்கு சொல்ல வருது. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது மூலயமா உங்கள் லைஃப் கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுங்க. அது உங்களுக்கு பெஸ்ட்டாகவும் அமையறதுக்கு வாழ்த்துக்கள். தேர்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது ஓவர் ஒர்க், ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் இம்பேலன்ஸ். இந்த கார்டு என்ன சொல்ல வருதுன்னா, நீங்களே உங்களை ஓவர் ஒர்க்குள்ளே போட்டு திணிச்சுக்கிறீங்க. அதாவது இல்லாததை நான் மல்டி டாஸ்கிங் செய்ய போகிறேன், நான் இதை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நிறைய விஷயத்த நீங்கள் உங்களுக்குள்ளே திணிச்சுக்கிறீங்க. அதுதாங்க இந்த கார்டு சொல்ல வருது. நீங்கள் ஓவர் ஒர்க்டாக இருக்கீங்க, அதனால் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க. இந்த ஸ்ட்ரெஸ்னால நீங்கள் இம்பேலன்ஸாக உணர்றீங்க. இது மூணுமே கனெக்டடுங்க. நீங்கள் ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை பெஸ்ட்டாக செஞ்சீங்கன்னா அந்த இது உங்களையே ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கும், இந்த விஷயத்தை நம்ம பெஸ்ட்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மல்டி டாஸ்கிங் பண்ணுறேன்ற பேரில் நிறைய விஷயத்த உங்களுக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் உங்களை நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிறீங்க. பட் இதை நீங்கள் தான் யோசித்து உங்கள் லைஃப்பில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அப்படி பண்ணணும். நீங்கள் ஒவ்வொரு ஒர்க்கை குறைச்சிக்கங்க. ஒர்க்கை ரொம்ப ஹார்டாக செய்யாமல் ஸ்மார்ட்டாக செய்யுங்க. அந்த ஒர்க் உங்களுக்கு ஈஸியாக முடியும். அது மூலயமா ஆகிற ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு குறையும். நீங்கள் எல்லா விஷயத்துலையும் பேலன்ஸ்டாகவும் ப்ரொடெக்டிவாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. இதுதாங்க இந்த கார்டு சொல்ல வருது. இந்த 3 கார்ட்ஸ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கான கார்டு. கண்டிப்பாக ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். உங்களை நீங்களே ப்ரௌடாக பண்ணிக்கிற மொமெண்ட்டும் கிடைக்கும். ப்ளீஸ் ஓவர் ஒர்க், ஸ்ட்ரெஸ்ஸில் மாட்டிக்காதீங்க. நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஸ்ட்ரெஸ் சீக்கிரமாக ரிலீவ் ஆகிடும். இதுதாங்க இந்த வாரத்துக்கான உங்களோட ஏஞ்சல் மெசேஜஸ் கார்ட்ஸ். இந்த மெசேஜஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உதவும்னு நான் மனசார நம்புகிறேங்க. ப்ளீஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மெசேஜஸ் பிடிச்சிருந்ததுன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ குட் வீக்.